3500 கோடி ரூபாய் வரி நிலுவைத் தொகை செலுத்த கோரிய விவகாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. வட்டி மற்றும் அபராதத்துடன் சுமார் 3500 கோடி ரூபாய் வரி நிலுவைத் தொகையை செலுத்துமாறு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரி காங்கிரஸ் கட்சி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நாகரத்னா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காங்கிரஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி முதலில் 135 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த கோரி நோட்டீஸ் அனுப்பியதாக முறையிட்டார். அதன் பின் 1700 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும்படியும் பின்னர் தற்போது புதிதாக நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் வாதிட்டார். வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை காங்கிரசிடம் இருந்து அபராத தொகை வசூலிக்க வருமான வரித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று உறுதியளித்தார். தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பிரச்சனை ஏற்படுத்த வருமான வரித்துறை விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் இறுதி முடிவு எடுக்கும் வரை காங்கிரஸ் கட்சி மீது எந்த பாதகமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மனு மீது பதிலளிக்கவும் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர்.